Hi guys, welcome back to another video. 2022ல ஒரு டார்க் ஒரு ஹாரர் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன பாடிஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை எப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரிமோட் ஒரு ஏரியாவில் போயிட்டு வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்காக அங்கே போய் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே அந்த பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேமுக்கு நேம் தான் பாடிஸ் அப்படிங்கிற நேம். ஸோ அது எப்படி இந்த கேம் அப்படி இருக்குமானா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த கேம்ஸ் விளையாடணும். ஸோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கேம் விளையாடுறாங்க. ஸோ அப்போ அவங்க குரூப்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து இறந்து போடுறான், கழுத்து அறுபட்டு. ஸோ அவன் கொலை பண்றது யாரு, அவனை கொலை பண்ணது யாரு, இது ஒரு ரிமோட் ஏரியா இல்ல சுத்து வட்டாரத்துல 5-6 கிலோமீட்டருக்கு அவனு வரமாட்டான் அப்படின்னு போது இதுக்குள்ள இருக்கிற யாரோ தான் அவனை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு கொலை விழுது. அந்த ஆர்கியூமெண்ட் அடுத்த ஒரு கொலை அப்படின்னு மர்மமான முறைகள்ல கொலைகள் நடந்துட்டே இருக்க. உண்மையிலேயே இந்த ஏரியாக்குள்ள யார் இருக்கா, இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, கொலை பண்றது யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் கம்ப்ளீட்லியான அண்ட் 18+ கண்டென்ட் உள்ள படம். ஸோ லெஸ்பியனோட இந்த செக்ஷுவல் கண்டென்ட் ஆகட்டும், ட்ரிங்க்ஸ், பாடி, கீசிங் அப்படின்னு எக்கச்சக்கமான அடல்ட் அண்ட் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு. அப்படியே அந்த படத்தை நீங்க ஃபேமிலிஸோட ஸோ அடுத்து இந்த படத்துல எனக்கு பிடிச்சது இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் இந்த படத்தோட இந்த ஸ்கிரீன் பிளே. ஸோ இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் திங்க் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஒரு சப்பையான ஒரு கதை. பட் அதை அந்த ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ், அந்த ஒரு சஸ்பென்ஸை லாஸ்ட் வரைக்கும் வச்சிருந்து நம்மளை திக்கா யார் கொலகார அப்படின்னு நம்மளை திங்க் பண்ண ஒரு 1.5 மணி நேரம் அவ்வளவு திங்க் பண்ண வச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. அண்ட் ஹாலிவுட்ல இந்த மாதிரி படங்கள் வந்து 1-2 இல்லை, 100க்கு மேல இந்த மாதிரி படங்கள் வந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே மூலமா நம்மளை அப்படி கட்டி போட்டு வச்சு சீட்டோட எட்ஜில் உட்கார வச்சிருப்பானுங்க. அதுதான் ஹாலிவுட்டோட மிகப்பெரிய ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை மேக்கிங் எடுத்த விதமாகட்டும், இந்த படத்தோட செட் ஒர்க், அதுல நடிச்ச அந்த 6 கேர்ள்ஸ், அந்த 2 பாய்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. குறிப்பா லீடிங் ரோல நடிச்சிருக்க அந்த 2 பேரோட ஆக்டிங் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். மாறி ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்றது, பழி போடுறதாகட்டும், இன்னொருத்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க பிளேம் பண்ற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா வந்து ஒரு ஃபினாமினலா அந்த ஸ்கிரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவ்வளவு அட்டகாசமா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் கூட டவுட் வராது யாரு கொலகார அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே அவ்வளோ ஆக்குபையா வந்து ஒரு ஒரு அடக்கி வச்சு இந்த ஸ்கிரீன் பிளே வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல என்னெல்லாம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ 18+ ஆன கண்டென்ட் தான் அந்த படம். ஸோ நீங்க 18+ இருந்தா பாருங்க அண்ட் ஃபேமிலிஸோட மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து இந்த படம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ட் எனக்கு பர்சனலி இந்த படம் ஒரு சூப்பரான படமா இருந்துச்சு. அண்ட் ஓவராலாவும் இந்த படம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட் தான் பெற்றிருக்கு. அண்ட் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் 6.6 ஐ திங்க் 6.1 6.2 நினைக்கிறேன். அண்ட் IMDbல வந்து அவுட் ஆஃப் 10க்கு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான படம் தான் அண்ட் ஒரு விக்டோரிஸான மூவிஸ் தான். இந்த படம் வந்து தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி இந்த படத்தை நீங்க பாத்துக்கலாம். ஸோ முன்னாடி சொல்றேன், இந்த ஃபேமிலிஸோட பார்க்கக்கூடிய படம் கிடையாது. அண்ட் 18+ ஆன படம் தான், கம்ப்ளீட்லி அண்ட் 18+ ஆன படம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் காமெடி வித் ஒரு ஹாரரபிளான த்ரில்லர் மூவி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பாடிஸ் அப்படிங்கிற படத்தை வந்து ட்ரெண்ட் பாருங்க. உங்க எல்லாருக்குமே நிச்சயமா ஷுவர்லி இந்த படம் வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பை.